அஞ்சான் ரொம்ப என்னை சோதித்த சோசியல் மீடியாவில் வந்து அப்போ அந்த காலகட்டம்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சு போச்சு பாருங்கள். 14 வருஷம் இப்படி அது சொடக்கிற கேப்பில் ஓடின மாதிரி இருக்குது. இந்த படியில் ஏறி வர்ற அந்த கேப்பில் 14 வருஷம் ஆயிடுச்சு. நான் தான் சொல்லுவேன், ராமர் வந்து 14 வயசு காட்டுக்கு போகிறான்னு சொல்லுவாங்க. நான் வீட்டுக்கு போகிறதுக்கு திரும்பி வந்த கேப்லேயே 14 வருஷம் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன் அடிக்கடி. அப்படி ஓடுது காலம். எப்பயுமே ஒரு நல்ல படத்துக்கும் ஒரு சுமாரான படத்துக்கும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்துக்கும் ஓடாத ஒரு படத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, கதை எல்லாத்தையும் மீறி இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்துருந்தா. இப்போ நான் சொல்லுவேன், டப்பிங் தேட்டரில் ஏவிஎம் டப்பிங் தேட்டரில் இருக்கும்போது, இந்த டப்பிங் தேட்டரில் இருந்துட்டு ஏவிஎம் அந்த ஏசி தேட்டர் அப்போது ஏவிஎம் தேட்டர் இருந்தப்போ நான் சொல்கிற உதாரணம் இதுதான். இந்த தேட்டர்லேருந்து அந்த தேட்டரு போகிற அந்த கேப்பில் தான் நம்மளுடைய வேலையே இருக்குது. ஓரளவு அந்த ஒர்க்கை நம்ம வந்து சரி பண்ணி அனுப்பிட்டோம்னா நம்ம சக்ஸஸை பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டிருந்தா, இன்னும் கொஞ்சம் நல்லா எடிட் பண்ணியிருந்தா, இன்னும் கொஞ்சம் கதை பேசியிருந்தா அப்படின்னு இன்னும் இருக்குல்ல, அது கொஞ்சம் கூடுதல் ஒரு உழைப்பை போட்டிருந்தா, கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சிருந்தா, அந்த நெருக்கடி, ரிலீஸ் தேதி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒன்று பண்ணும்போது நடக்கிற ஒரு சில தவறுகள். அப்படி என்னுடைய படங்களில் நான் வந்து அஞ்சானை வந்து நான் ரீரிலீஸ் பண்ணணும், அதை எடிட் பண்ணி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா நான் யாரை டார்கெட் பண்ணி அப்போ அந்த படத்தை வந்து நினச்சனோ, இப்போயும் வந்து நேற்று ஒரு முக்கியமான ஒரு பையன் பிரசாத்தில் வந்து படிச்சிட்ருக்காங்க, விஷுவல் கம்யூனிகேஷன். அந்த தம்பி சொன்னாங்க, நான் வந்து 16 தடவை வந்து நான் அஞ்சான் பார்த்தேன் சார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி குட்டி பசங்க நிறையவே சொல்லி நான் கேட்டிருக்கேன். இது வெறுமனே சும்மா வார்த்தைக்காக சொல்லலை, நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ கதை பேசும்போது சொல்லுவேன், நான் ஊர்லேருந்து படம் பார்த்தேன்ல ஒரு ரஜினி சார் படத்தை, அந்த மாதிரியான டைப் ஆஃப் படங்களை நான் பார்க்கும்போது, தேட்ரு முள்ள உள்ள சில படங்கள்லாம் பார்க்கும்போது, அப்போ பெரிய அறிவோடையோ பெரிய கணக்கோடையெல்லாம் பார்க்க மாட்டோம். சின்ன ஒரு என்ஜாய்மெண்ட்டோட ஈஸியாக எளிமையாக பார்ப்போம். அந்த மூடில் தான் அந்த படம் இருக்கணும்னு நினச்சி தான் அந்த படம் நான் பண்ணேன். அதில் நான் சக்ஸஸ் ஆகிருக்கேன்னு நான் வந்து சந்தோஷப்படுறேன். ஏன்னா பசங்க சொல்கிறாங்க, சார் அந்த ஸ்டிக் இந்த வெளியில் வரும்போது நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன் சார், எனக்கு அந்த படம் அப்படி பிடிக்கும் சார் அப்படின்னு. அந்த குரல் எனக்கு நிறைய இடத்துல கேட்டிருக்கு. நான் வந்து என்னென்னா, இப்போ அதில் ஒரு சில தவறுகள் இருக்குது, தவறுகளே இல்லைன்னு சொல்ல. அப்போ எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் டேட் ஃபிக்ஸ் பண்ணதுனால உடனே நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் அதை ரீஎடிட் பண்ணி பண்ணலாமேன்னு ஒரு ஐடியா இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து அந்த படத்தை பண்ணணும்னு விரும்புகிறேன். பார்ப்போம்.